दुआ करना। अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह हय्या अलस सलाह हय्या अलस सलाह हय्या अलल फलाह हय्या अलल फलाह अल्लाहु अकबर अल्लाहु अकबर ला इलाहा इल्लल्लाह। अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका
المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد وادعوه مخلصين له الدين كما بدأكم تعودون. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. आयत का तर्जुमा है, तू कह दे कि मेरे रब ने. இந்த வசனங்களின் பொருள், நீர் கூறுவீராக, என் இறைவன் எனக்கு நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் நீங்கள் வணக்கஸ்தலம் ஒவ்வொன்றிலும் உங்கள் முகங்களை நேரான திசையில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மார்க்கத்தில் உங்களை அவனுக்காக களங்கமற்றவர்களாய் ஆக்கிக் கொண்ட நிலையில் அவனையே அழையுங்கள். அவன் முதலில் உங்களை தோற்றுவித்தது போல் நீங்கள் அவனிடமே மரணித்த பிறகும் திரும்புவீர்கள். ஆதமின் மக்களே, ஒவ்வொரு வணக்கஸ்தலத்திடத்தும் நீங்கள் உங்கள் அழகை மேற்கொள்ளுங்கள், அதாவது இறை எச்சத்தை மேற்கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், எல்லை மீறாதீர்கள். நிச்சயமாக அவன் எல்லை மீறுபவர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹ் தஆலா தனது அருளினால் பிரிஸ்பன் அகமதிகளுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவின் அகமதிகளுக்கு இங்கு இந்த ஊரில் ஒரு நிலையான பள்ளிவாசல் கட்டுவதற்கான வாய்ப்பினை வழங்கியுள்ளான். இந்த வகையில் அல்லாஹுவின் இந்த கருணைக்கு எந்த அளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவே ஆகும். ஏறக்குறைய 15 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த இடத்தை விலைக்கு வாங்கினீர்கள். அப்போது இதில் ஒரு மிஷன் ஹவுஸும் ஒரு ஹாலும் கட்டப்பட்டது. அதில் நீங்கள் தொழுது வந்தீர்கள். பிறகு 2006 முதல் முறையாக நான் இங்கு வந்தபோது இந்த கட்டிடங்கள் இருந்த போதும் கூட தற்பொழுது பள்ளிவாசல் கட்டப்பட்ட பிறகு தென்படக்கூடிய அழகு அப்போது தென்படவில்லை. இது அல்லாஹ் ஜமாத்தின் மீது செய்த மாபெரும் கருணை ஆகும். அதாவது ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்திற்கு இடையில் உலகில் வேறெங்கும் தென்படாத ஒரு பந்தத்தை அவன் உருவாக்கியுள்ளான். இது உண்மையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஜமாத்தினரிடம் நிலைபெற செய்ய வழங்கிய அந்த போதனைகள் மற்றும் உடன்படிக்கையின் விளைவே ஆகும். அன்பு, சகோதரத்துவம் மற்றும் கட்டுப்படுதலுக்கான இந்த தொடர்பை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது பையத் நிபந்தனைகளில் எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த அன்பு, சகோதரத்துவம் மற்றும் கட்டுப்படுதலுக்கான பந்தம் அன்னாரை தொடர்ந்து நிலைபெறக்கூடிய ஹிலாஃபத் அமைப்புடனும் தொடர்கிறது. இந்த பள்ளிவாசல் கட்டுவதும் பள்ளிவாசல் நமது தேவை என்பதனை விட ஜமாத் எந்த அளவு பரவிக்கொண்டே செல்லுமோ இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல்களும் அதிகமாக கட்டப்பட்டு கொண்டும் இருக்கிறது. ஆனால் நான் இங்கு ஹிலாஃபத்தை பற்றி கூறினேன். இது ஏனென்றால் பள்ளிவாசல்கள் கட்டுவது காலத்தின் கலிஃபாவுடைய கூற்றிற்கு லப்பேக் என்று கூறுவதனாலும் உலகில் கட்டப்படுகிறது. பொதுவாக உலகில் ஒவ்வொரு இடங்களிலும்
பள்ளிவாசல்கள் கட்டுங்கள் என கவனமூட்டுகின்றேன். ஏனென்றால் இது தப்லீகிற்கான வழியாகும். உண்மையில் இந்த விஷயம் உண்மையாகவும் நிரூபணமாகிறது. நான் கூறியது போன்று நான் இங்கு 2006 வந்தேன். அப்போது இங்கு ஜமாத் சென்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பள்ளிவாசலின் தோற்றத்தில் இங்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்றும் கூறினேன். அதற்கு ஜமாத்தார்கள் லெப்பைக் என கூறினர். அல்லாஹ்வின் அருளினால் பள்ளிவாசலையும் கட்டியுள்ளனர். உள்ளூர் மக்களால் உங்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவது தொடர்பாக சந்திக்க நேரிட்ட பல்வேறு தடைகள் மற்றும் இடையூறுகள் மூலம் உள்ளூர் வாசிகளிடம் பள்ளிவாசல் தொடர்பான எண்ணங்கள் எவ்வாறு வேறுபட்டு உள்ளது என்பது உங்களால் கணிக்க முடியும். இங்கு சென்டரும் நிலை பெற்றிருந்தது. மக்கள் தொழுவதற்காக வந்தார்கள். ஏனைய ஜமாத்தின் செயல்பாடுகளும் நடைபெற்றிருக்கும். ஆனால் பள்ளிவாசல் கட்டுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அனுமதிக்காக கடிதம் கொடுக்கப்பட்ட போது அண்டை அயலார்கள் அதனை எதிர்த்தனர். இறுதியில் அல்லாஹ் அருள் புரிந்தான். எனக்கு கிடைத்த அறிக்கையின்படி 8-9 மாத முயற்சிக்கு பின்னர் கவுன்சில் தரப்பிலிருந்து அனுமதி கிடைத்தது. இந்த வகையில் டிசம்பர் 2012க்கு பிறகு குயின்ஸ்லாந்தில் அஹமதியா ஜமாத்துடைய முதல் பள்ளிவாசல் கட்டுவது ஆரம்பிக்கப்பட்டது. இன்று அல்லாஹ்வின் அருளினால் உங்களிடம் இந்த அழகிய பள்ளிவாசல் உள்ளது. இந்த பள்ளிவாசல் கட்டுவதிலும் முந்தைய கட்டிடங்களை சரி செய்வதிலும் என்னிடம் வந்துள்ள அறிக்கையின்படி $4.5 மில்லியன் செலவழிக்கப்பட்டுள்ளது. ஜமாத் உறுப்பினர்களும் உள்ளம் திறந்து தியாகங்களை செய்துள்ளனர். ஒரு சகோதரர் $1,25,000 கொடுத்துள்ளார் என்றும் மற்றொரு சகோதரர் $1,00,000 கொடுத்துள்ளார் என்றும் என்னிடம் கூறினார்கள். மேலும் ஜமாத்தினர் ஒவ்வொருவரும் தனது தகுதிக்கேற்ப தியாகங்களை செய்துள்ளனர். மாறாக தகுதியினை விட அதிகமாகவே தியாகம் செய்துள்ளனர். அஹமதியா ஜமாத் பெண்களின் வழக்கத்திற்கேற்ப இங்குள்ள பெண்களும் தனது அணிகலன்களை பள்ளிவாசல் கட்டுவதற்காக கொடுத்துள்ளனர். அல்லாஹ் தியாகங்கள் செய்யக்கூடிய இந்த அனைவருக்கும் அளவின்றி வழங்குவானாக. இவர்களது உயிர்களிலும் செல்வங்களிலும் அருள்களை வழங்குவானாக. ஆனால் நாம் இதனை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். அதாவது இந்த தியாகங்கள் இந்த அன்பு மற்றும் பற்றுணர்வுக்கான ஆன்மா, இந்த கட்டுப்படுத்தலுக்கான முன்மாதிரி ஓர் அகமதியிடம் ஏதோ ஒரு நேரத்தில் மட்டும் ஏற்படுவது கிடையாது. அவ்வாறு ஏற்படவும் கூடாது. மாறாக எப்போதும் தொடர்ந்திருக்க முன்மாதிரி உணர்வுதான் ஏற்பட வேண்டும். மேலும் இவை தமக்குள் வைத்திருக்க வேண்டிய உணர்வு கிடையாது. மாறாக தனது பிள்ளைகளிடமும் சந்ததிகளிடமும் ஏற்படுத்த வேண்டிய உணர்வுகளாகும். இதுதான் ஒரு உண்மையான அஹ்மதியின் ஆன்மாவாக இருக்க வேண்டும். இந்த உணர்வுகள் எப்போது தொடரும் என்றால் நாம் இறைவனது கட்டளைகளின்பால் கவனம் செலுத்தும் போதுதான், நாம் நமது இறைவனுடன் உண்மையான தொடர்பு ஏற்படுத்தும் போதுதான், நாம் பள்ளிவாசலுக்கான உரிமையை செலுத்தும் போதுதான், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான அடியாருடன் செய்த பையத்தின் உரிமையை நிறைவேற்றும் போதுதான் தொடரும். ஆக நாம் இந்த விஷயங்களின்பால் கவனம் செலுத்தும் போதுதான், இவற்றை எப்போதும் நம் கண்முன்னால் வைக்கும் போதுதான் நாம் இந்த பள்ளிவாசலின் உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக முடியும். அவ்வாறு நிறைவேற்றக்கூடியவர்கள் ஆவோம்.
இன்று அல்லாஹ்வின் கட்டளைகளில் சிலவற்றை நான் உங்கள் முன்னால் எடுத்துரைப்பேன். இதன் மூலம் நாமும் நமது சந்ததிகளும் இந்த உரிமைகளை நிறைவேற்றுவதாக திகழ்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் அதிகாரம் ஆராஃபுடைய வசனம் 30 மற்றும் 32 ஆகும். இது பள்ளிவாசல் தொடர்பானதாகும். இதில் அல்லாஹ் நம்பிக்கையாளரிடம் ஒரு சில எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளான். நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளான். அதாவது பள்ளிவாசலுடன் தொடர்புடைய உண்மையான இறைவணக்கம் செய்பவர் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டால் அல்லாஹுடைய அன்பின் பார்வை அவர்கள் மீது படும். முதல் விஷயமாக அல்லாஹ் நீதியினை கடைபிடிக்குமாறு கூறுகின்றான். நீதி எப்படிப்பட்டதென்றால் சமுதாயத்தின் அடிப்படை அங்கமாகிய வீட்டிலிருந்து தொடங்கி உலகளாவிய பிரச்சனை வரை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும். இந்த விஷயம் நிலைபெற்றால்தான் உலகில் அமைதியும் சாந்தியும் எல்லா மட்டத்திலும் நிலைபெற முடியும். இந்த விஷயத்தின் உரிமைகளை நிறைவேற்றாத காரணத்தினால் உலகில் கிளர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட சாத்தியம் உண்டு, ஏற்படுகிறது. மேலும் நீதியினை கடைபிடிப்பது என்பது சமூக பிரச்சனை மட்டும் கிடையாது, அடியார்களுடன் மட்டும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் நீதியினை கடைபிடிக்க வேண்டுகிறது. இபாதத்துகளின் கட்டளைக்கேற்ப இபாதத்துகளை நிறைவேற்றுவது இது இபாதத்துடன் உள்ள நீதியாகும். மேலும் இந்த நீதியினை நிலைநாட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மை இபாதத் செய்யக்கூடியவருக்கே கிடைக்கும். ஆக ஒவ்வொரு உண்மையான மூமினும் இபாதத்துகள் செய்வதற்கான உரிமையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த உரிமை நீங்கள் அனைவரும் ஐவேளை தொழுகையை பேணும் போதுதான் நடைபெறும். தொழுகையை நிலைநாட்டுவதன் பக்கம் கவனம் ஏற்படும் போதுதான் நடைபெறும். இந்த தொழுகையுடன் தமக்குள் ஒரு தூய மாற்றம் ஏற்படும் போதுதான் நடைபெறும். தொழுகையுடன் அல்லாஹ்வின் படைப்பினங்களின் உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்யும்போதுதான் நடைபெறும். படைப்பினங்களுக்குரிய உரிமைகள் உதாரணமாக கணவனுக்கு மனைவிக்குரிய உரிமையை நிறைவேற்ற கட்டளை உள்ளது. அவளது தேவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடன் மென்மையுடனும் எளிமையுடனும் பரிமாற வேண்டும். அவர்களது இரத்த உறவுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மனைவியுடைய தாய் தந்தை சகோதரர் சகோதரி மற்றும் ஏனைய உறவினர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். மனைவியுடைய செல்வம் மீது அவர்களது வருமானத்தின் மீது பார்வையை செலுத்தக்கூடாது. பிள்ளைகளின் உரிமைகளை செலுத்த வேண்டும். அவர்களது கல்வி மற்றும் தர்பியத்தின்பால் கவனம் செலுத்த வேண்டும். தன் முன்மாதிரியை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை உணர வைக்க வேண்டும். மார்க்கத்துடன் ஒன்றிருக்க செய்ய வேண்டும். எப்போதும் இதனை நினைவில் கொள்ளுங்கள். பிள்ளைகள் குறிப்பாக 13-14 வயதாக இருக்கும்போது அவர்கள் தனது தந்தை மார்க்கத்திற்கு கண்ணியம் அளிக்கக்கூடியவரா, தனது இபாதத்துகளை பாதுகாக்கக்கூடியவரா, தொழுகையை பேணுபவரா, திருக்குர்ஆன் ஓதுவதனை வழக்கமாக கொண்டவரா என பார்க்கின்றார்கள். பொதுவாக நான் பார்த்திருக்கின்றேன், தாய்க்கு தனது பிள்ளையின் மார்க்க நிலையை பற்றிய கவலை இருக்கும், அல்லது குறைந்தபட்சம் என்னிடம் அதனை தெரியப்படுத்துகின்றனர், துஆ செய்யுமாறு கூறுகின்றனர்.
இதனை போன்று ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மனைவியும் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற நீதியினை கடைபிடிக்க வேண்டும். உங்களது வீட்டின் கடமைகளை நிறைவேற்றுங்கள். ஒரு பெண்ணிற்கு முதல் பொறுப்பு தனது வீட்டு பொறுப்பாகும், அதனை கவனித்துக் கொள்வதாகும். பொறுப்புகளை உணருங்கள். கணவனுக்குரிய கண்ணியத்துடன் அவரது இரத்த உறவுகளுக்கும் கண்ணியம் அளியுங்கள். பிள்ளைகளுக்கு தர்பியத் வழங்குங்கள், அவர்களை கண்காணியுங்கள். தற்போதைய சூழலில் பிள்ளைகளின் தர்பியத் குறித்து தாய் தந்தையருக்கு அதிக கவலை இருக்க வேண்டும். மேலும் கவனம் செலுத்துவதும் அவசியமாகும். இந்த மார்க்க பயிற்சி கொடுப்பது தாய் தந்தை இருவர் மீதும் பொறுப்பாகும். பிள்ளைகளுக்கு நீங்கள் அகமதி முஸ்லிம் ஆவீர்கள் என்பதனை உணர்த்துவது அவசியமாகும். இதற்கு முதலில் தன்னை ஓர் அகமதி முஸ்லிமாக நிரூபித்து காட்ட வேண்டும். உன் மீது என்ன பொறுப்பு உள்ளது என்பதனை எடுத்துரைப்பது அவசியமாகும். முதலில் தாய் தந்தையர் தமது பொறுப்புகளை புரிய வேண்டும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்க வேண்டும் என கூற வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த வகையில் தர்பியத் வழங்கினால்தான் பிள்ளைகள் மார்க்கத்துடன் ஒன்றியிருப்பார்கள். இந்த விஷயம்தான் பிள்ளைகளின் உரிமைகளை நீதியுடன் நிறைவேற்றுவதாக ஆக்குகின்றது. தாய் தந்தையர் தனது முன்மாதிரி நிலைநாட்டவில்லை என்றால், பிள்ளைகளின் தர்பியத்தின்பால் கவனம் இல்லை என்றால், பிறகு அவர்கள் நீதியினை கடைபிடிக்கவில்லை என்பதாகும். பிறகு சமூகத்தில் பொதுவான தொடர்புகள் இருக்கின்றன. இங்கும் தன்னை மூமின்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய, இணைக்க விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒருவர் மற்றவரது உரிமையை நிறைவேற்றுவது கடமையாகும். வியாபார பிரச்சனையாக அல்லது வேறெந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீதி மற்றும் நேர்மையை கடைபிடிப்பது அவசியமாகும். அல்லாஹ் மூமின்களின் ஜமாத்தை ஒரே உருவமாக ஆக்கியிருக்கின்றான். அதன் தரம் மற்றவர்களது துன்பத்தினை உணரும் போதுதான் நிலைபெறும். அவர்களது உரிமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஏற்படும் போதுதான் நிலைபெறும். நீதினை நிலைநாட்டும் போதுதான் நிலைபெறும். எவ்வாறு உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் வேதனை ஏற்பட்டால் உடல் முழுவதும் அந்த வேதனையை உணர்வோமோ, இதனை போன்று மற்றவர்களது கஷ்டங்களை உணர வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்களது கஷ்டங்களை உணருங்கள் என கூறியுள்ளார்கள். நாம் உலகிற்கு நீதி எவ்வாறு நிலைபெறும், நீதி இவ்வாறு நிலைபெற வேண்டும், இஸ்லாம் நீதினை நிலைநாட்ட என்ன வழிமுறைகளை கூறுகிறது என கூறும்போது உலகவாதிகள் இதனை கேட்டு நல்ல தாக்கத்திற்கு ஆளாகின்றனர். பிறகு நாம் இதற்கான நல்ல முன் உதாரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது பழைய போதனை ஒன்றுமல்ல, மாறாக இது உண்மையான மூமினுடைய தற்போதைய செயல்பாடுமாகும் என எடுத்துரைக்க வேண்டும். நேற்றைக்கு முன்தினம் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா மற்றவர்களுடன் ஆஸ்திரேலியா வாசிகளுடன் நடைபெற்றது. அவர்களிடம் நான் எடுத்துரைத்த விஷயங்கள் இந்த விஷயத்தை பற்றியே இருந்தது. மனிதனுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதில் நீதி இல்லை என்றால், இதனை பற்றி அடிப்படையில் இருந்து உணரவில்லை என்றால், இந்த விஷயங்கள் ஒன்றுமற்றவையாகும், பலம் தரக்கூடியதல்ல. உரிமை நிறைவேற்றப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய அடியானுடைய உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு செயலும் இபாதத்தாக ஆகிவிடுகிறது. இது அல்லாஹ்வின் முன் குனியக்கூடிய இபாதத்தின் அழகை மேலும் மெருகூட்டுகிறது. ஆக தொழுகையை மிகவும் முக்கியமானதாக கருதக்கூடிய முஸ்லிம், இபாதத்துகளை முக்கியமானதாக கருதக்கூடிய முஸ்லிம், நான் அல்லாஹ்வின் படைப்பினங்களுடன் நீதியுடன் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் எப்போதும் இருப்பார்.
ஓர் அகமதி இந்த ஹிக்மத்தான விஷயத்தை மற்றவர்களை விட நன்றாக புரிய முடியும், அறிந்து வைத்திருப்பார். ஏனென்றால் அவர் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளார், காலத்தின் இமாமுடைய பையத்தின் கீழ் வந்துள்ளார். இதன் மூலம் அல்லாஹுவின் அருளை பெற வேண்டும், இதன் மூலம் அல்லாஹுவின் இபாதத்திற்கான உரிமையை நிறைவேற்ற வேண்டும், இதன் மூலம் தனது படைப்பின் நோக்கத்தினை அறிய வேண்டும் என அவர் விரும்புகின்றார். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், மனிதனின் மீது இரக்கம் காட்டுவது, அவனுடன் அனுதாபத்துடன் நடப்பது மிகப்பெரிய இபாதத்தாகும். அல்லாஹுவின் திருப்தியினை பெறுவதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும். இது ஓர் அழகிய போதனையாகும். இது நீதியினை நிலைநாட்டக்கூடிய வேளையில் இறைவனது நெருக்கத்தையும் பெற்றுத் தருகிறது. மனிதன் படைப்பினங்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதுடன் அல்லாஹுவின் உரிமையை அர்ப்பணிப்புடன் செலுத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லும் போது பிறகு அவர் அல்லாஹ்வின் அன்பின் அரவணைப்பில் வந்துவிடுகின்றார். மேலும் இபாதத்திற்கான உண்மையான இன்பமும் அவருக்கு கிடைக்கிறது. அடுத்து ஒரு மூமின் இந்த கட்டளையின்படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். அதாவது வஅகீமு உஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், மேலும் நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் உங்கள் கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் நேராக வையுங்கள். இது அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாக ஆக்கும். மேலும் இது இந்த தரத்தை அடையக்கூடியவர்களுடன் உங்களை இணைக்கும். நாம் அறிந்தது போன்றே நமது ஒவ்வொரு முயற்சியிலும் அல்லாஹ்வின் ஒரு செயலும் இருக்கும். நாம் எந்த நன்மையையும் நமது முயற்சியினால் மற்றும் பெற்றுவிட முடியாது. அல்லாஹ்வின் செயல் நமது முயற்சியுடன் இணையவில்லை என்றால், அல்லது இணைந்து நன்மையில் உயர்ந்த விளைவுகளை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கவில்லை என்றால், பிறகு அந்த நன்மையை நம்மால் அடைய முடியாது. ஆக நமது நல்ல விருப்பங்கள், நமது ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல செயல்கள் செய்வதற்கான முயற்சி தான் நமது கவனங்களை அல்லாஹ்வின்பால் செலுத்தக்கூடியதாக ஆக்கும். மேலும் அதனுடன் இபாதத்துகள் இருக்கும் போது, அல்லாஹ்விடம் உதவி கோரும் போது அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டால் பிறகு அது உண்மையான இபாதத்தாக ஆகிவிடுகிறது. மேலும் நாம் வதுஉஹு முஹ்லிஸீன லஹுத்தீன் என்ற கூட்டத்தினருடன் இணைந்து விடுவோம். அதாவது மார்க்கத்தை அல்லாஹுக்காக களப்பற்றதாக்கி அழைக்கக்கூடியவர்களுடன் இணைந்து விடுவோம். பிறகு களப்பற்ற முறையில் அல்லாஹுவை அழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த பிரகாசமான தூதி செய்திக்கான பாதையை காண்பிக்கின்றான். உஜீபு தாவத்த தாய் தான், அதாவது நான் துவா கேட்பவர் என்னை அழைக்கும் போது துவாவை கேட்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இதுவும் அவசியமாகும். அதாவது மனிதன் தனக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தீமைகளிலிருந்து தவிர்ந்திருக்க முடியவில்லை என்றால், இறைவனால் விதிக்கப்பட்ட எல்லைகளை மீறினால் பிறகு துவாவில் எந்த விளைவும் ஏற்படாது. ஆக களப்பற்ற முறையில் அல்லாஹுவை அழைப்பது என்பது மனிதன் அல்லாஹ்வின் எல்லா விதமான எல்லைகளையும் கவனத்தில் கொள்ளும் போதுதான் முடியும். இந்த எல்லைகள் என்பது என்ன? நாம் திருக்குரானை ஓதும் போதுதான் அது தெரிய வரும். ஆக நாம் இறைவனது கட்டளைகளை தேடி கண்டறிகிறோம். இந்த கட்டளைகள் தான் அந்த எல்லைகள் ஆகும். இதில் இருந்தவாறு தான் மனிதன் இறைவனது நெருக்கத்தை பெறுகின்றான். மேலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களை பார்க்கின்றான்.
அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மக்களே, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தனது அழகை மேற்கொள்ளுங்கள். ஒரு மூமினுடைய அழகு அவரது இறையச்சத்தின் ஆடையாகும். இங்கு ஒரு மூமினுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த எல்லைகளை குறித்து மேலும் விளக்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், மனிதனுடைய ஆன்மீகத்தின் அனைத்து அழகும் தக்வாவின் அனைத்து நுட்பமான வழிகளிலும் செல்வதில் உள்ளது. தக்வாவின் நுட்பமான வழிகள் ஆன்மீக அழகி நுண்ணிய வரைபடமும் அழகிய வடிவமும் ஆகும். இறைவனது அமானத்துகளையும் நம்பிக்கையின் உடன்படிக்கையையும் முடிந்தவரை பேணி பாதுகாப்பது, தலை முதல் பாதம் வரை உள்ள ஆற்றல் மற்றும் உறுப்புகளில் வெளிப்படையான கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்றவையும், உட்புறமாக உள்ளம் போன்ற ஆற்றல்களும் ஒழுக்கங்களும், இவைகளுக்கு எந்த அளவு ஆற்றல்கள் உள்ளனவோ அவற்றை காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப உபயோகப்படுத்துவது, அனுமதிக்கப்படாத செயல்களிலிருந்து தடுப்பது, அவற்றின் மறைவான தாக்குதல்களிலிருந்து கவனமாக இருப்பது. உறுப்புகளுடைய மறைவான தாக்குதல் என்பது என்ன? அதாவது ஷைத்தான் இவற்றை தவறான வகையில் உபயோகப்படுத்த தூண்டுவான். அதிலிருந்து பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இதனுடன் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவது போன்றவை மனிதனின் ஆன்மீகத்தில் அனைத்து அழகுடன் தொடர்புடையவற்றை பெறுவதற்குரிய வழியாகும். இறைவன் திருக்குரானில் தக்வாவுக்கு லிபாஸ், ஆடை என்று பெயர் சூட்டியுள்ளான். லிபாசு தக்வா என்பது திருக்குரானின் சொல் ஆகும். இது ஆன்மீக அழகு, ஆன்மீக பொலிவு ஆகியவை தக்வாவில் இருந்துதான் பிறக்கிறது என்பதனை தெரிவிக்கிறது. தக்வா என்பது மனிதன் இறைவனது அனைத்து அமானத்துகளையும் ஈமானின் உடன்படிக்கைகளையும் மேலும் படைப்பினங்களின் அனைத்து அமானத்துகளையும் உடன்படிக்கைகளையும் முடிந்தவரை பேணி பாதுகாக்க வேண்டும். அதாவது அதன் நுண்ணிய பகுதிகளையும் கண்காணித்து அதன்படி முடிந்தவரை செயல்பட வேண்டும். ஆக நான் கூறியது போன்று இந்த மேற்கோள்களில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதாவது முதலில் தனது அமானத்துகளை பாதுகாக்க வேண்டும், தனது உடன்படிக்கைகளை கவனிக்க வேண்டும். ஓர் அஹ்மதியிடம் இறை விருப்பத்திற்காக செய்வேன் என்று உடன்படிக்கை செய்த அமானத்து ஒன்று உள்ளது. அது உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாகும். நாம் இந்த அமானத்தை பாதுகாக்க இதனை செய்து கொண்டே வந்தால் இன்ஷா அல்லாஹ் நமது இபாதத்துகள் இறைவனது நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக திகழ்ந்து கொண்டே இருக்கும். நாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களை காணக்கூடியவர்களாக ஆவோம் இன்ஷா அல்லாஹ். பிறகு நமது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் திருப்தியினை பெறக்கூடிய வழியினை தேடக்கூடியதாக இருக்கும். நாம் பள்ளிவாசலுக்கு வருவது அல்லாஹுக்காக மட்டுமே இருக்கும். பள்ளிவாசல் கட்டப்பட்டதன் பின்னர் மக்களது கவனம் இதன் பக்கம் இருக்கும். அதன் உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆக பள்ளிவாசல் கட்டப்பட்டதன் பின் நாம் பள்ளிவாசல் கட்டிவிட்டோம் என திருப்தி கொள்ளாதீர்கள். பள்ளிவாசல் கட்டப்பட்டதன் பின்னர் உங்களது பொறுப்புகள் மேலும் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு அதனுடைய அழகுடன் செல்லுங்கள் என்று கூறுகின்றான். அதனுடைய அழகு தக்வா மூலமாக ஜொலிக்கிறது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேற்கோளிலிருந்து தக்வா என்ன என்பதனை நான் எடுத்துரைத்தேன். இது அல்லாஹ் மற்றும் அடியார்களின் உரிமையை நிறைவேற்றும் போதுதான் வெளிப்படும். நாம் நமது இபாதத்துகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யும் போதுதான், நமது தொழுகைகளை பேணும் போதுதான், பள்ளிவாசலின் புனித தன்மையை கவனத்தில் கொள்ளும் போதுதான் வெளிப்படும். பலர் துவா செய்யுமாறு கூறுகின்றனர். இங்கு பலர் சந்திப்பின் போது கூறுகின்றார்கள். அவர்களில் சிலரது முகத்திலிருந்து இதனை அவர்கள் ஒரு சடங்காக கூறுகின்றார்கள் என்றும்,
அவர்கள் கூறக்கூடிய விஷயத்தில் அவர்களே செயல்படுவதில்லை என்பதும் தெரிய வருகின்றது. அவர்களுக்கு அவர்களது துஆவின் பக்கமே கவனம் இல்லை, தொழுகையின் பக்கம் கவனம் இல்லை என்பது தெரிய வருகின்றது. அவர்களுக்கு அவர்களின் துஆவின் பக்கமே கவனம் இல்லை என்பதும் தொழுகையின் பக்கம் கவனம் இல்லை என்பதும் தெரிய வருகின்றது. நான் அவர்களிடம் நீங்கள் ஐவேளை தொழுகையை பேணுகின்றீர்களா என கேட்டால் அவர்கள் ஒளிவு மறைவாக பதில் கூறுகிறார்கள். துஆ செய்யுங்கள் என கூறிவிட்டு தான் எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலை மிகவும் தவறானதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வருகையின் நோக்கம் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி ஆகும், புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உண்டாக்குவதாகும். இந்த நோக்கம் நம்மில் ஒவ்வொருவரும், ஆணும் பெண்ணும் இளைஞனும் முதியவரும் தக்வாவின்படி செயல்பட்டு அல்லாஹ்வின் அமானத்துகளின் உரிமைகளை நிறைவேற்றாதவரை, தனது உடன்படிக்கையை நிறைவேற்றாதவரை நிறைவேறாது. என்னிடம் துஆ செய்ய கூறினீர்கள் என்றால் தானும் துஆவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது சஹாபி ஒருவரிடம் இதனைத்தான் கூறினார்கள். அதாவது, நீங்கள் உங்களது நோக்கம் நிறைவேற விரும்புகின்றீர்கள் என்றால் என்னிடம் அதற்காக துஆ செய்யுமாறு கூறினால் நீங்களும் உங்களது துஆ மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள், உங்களது செயல்கள் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். இறை ஜமாத்துடைய உண்மையான நோக்கம் இதுவே ஆகும். அதாவது, ஒவ்வொருவரும் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இதனால்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இதனை கூறியுள்ளார்கள். இதற்கு முன்பு இதனை ஒரு குத்பாவில் நான் எடுத்து கூறியுள்ளேன். அதாவது, வலியாகுங்கள், வலியை வணங்கக்கூடியவர்களாக ஆகாதீர்கள். பீராகுங்கள், பீரை வணங்கக்கூடியவர்களாக ஆகாதீர்கள். அதாவது, ஒவ்வொருவரும் தனது இறைவனுடன் தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். பிறகு மூமின்களுடைய ஜமாத்தில் துஆக்கள் மூலமாக ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிய வேண்டும். அவர்களது உரிமைகளை வழங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தனது இபாதத்துகளுக்குரிய உரிமையை செலுத்துங்கள், படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்துங்கள். மற்றவர்களும் உங்கள் மீது கவனம் செலுத்தக்கூடிய வகையில் உங்களது ஒழுக்கத்தை உயர்த்துங்கள். இங்கு இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். பீர் அல்லது வலியாக வேண்டும் என்பதன் பொருள் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு அதிகார வட்டத்தை அமைத்துக் கொள்வதென்பதல்ல, மாறாக ஒவ்வொருவரும் அல்லாஹுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகும். இதுவும் ஹிலாஃபத்துடன் விசுவாசமான தொடர்பு இருக்கும் போதுதான் நடைபெறும். மேலும் ஜமாத்துடன் இணைந்திருக்கவும் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துடன் இணைந்திருக்கக்கூடிய மக்களின் முன்னேற்றத்தை பற்றி தான் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நான் கூறியது போன்று இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதினால் இங்குள்ள அகமதிகளின் பொறுப்பு மேலும் அதிகமாகிவிட்டது. அது என்னவென்றால், இந்த பள்ளிவாசலை அவர்கள் நிரப்ப வேண்டும். மேலும் இறைவனுடைய பார்வையில் அழகாக இருக்கக்கூடிய அந்த அழகை இதற்குள் கொண்டு வர வேண்டும். இதுவும் உங்களது பொறுப்பாகும். ஒருவர் மற்றவரது உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுவும் உங்களது பொறுப்பாகும். இந்த பகுதியில் உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும். இதுவும் உங்களது பொறுப்பாகும். நீங்கள் இந்த கடமைகளை செய்து வந்தால் பிறகு நிச்சயமாக உங்களது பள்ளிவாசல் கட்டுவதற்காக செலவிடப்பட்ட பொருள் தியாகமும் நேர தியாகமும் அல்லாஹ்விடம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் அன்பின் பார்வையை பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆக இந்த எண்ணத்துடன் பள்ளிவாசலுக்கு வாருங்கள், அதனை நிரப்புங்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, இபாதத் செய்வதற்கான உணர்வுடன் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வருபவருக்கு அல்லாஹ் விருந்து உபசரிப்பு செய்கின்றான். மேலும் ஒரு தொழுகைக்கு பிறகு இரண்டாவது தொழுகை வரை உள்ள இடைவெளியில் ஒரு மூமின் அவர் இறைவன்பால் தனது முழுமையான கவனத்தை வைத்திருந்தால் அவர் எல்லையில் பாதுகாப்பிற்கான ஏற்பாட்டை செய்பவரை போன்றவர் ஆவார். அவர் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பார். அடுத்த நேர தொழுகைக்காக பள்ளிவாசலில் நுழையும் போது லிபாசு தக்குவாவுடன் செல்வார். அது மிகவும் சிறந்த அழகாகும். ஆக இந்த
தற்காலிக உலகில் இந்த தரத்தை நிலைநாட்டுவது ஒரு அகமதியுடைய பொறுப்பு ஆகும். இந்த பொறுப்பை நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் தனது இபாதத்துகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். மேலும் இறைவனுக்கு விருப்பமான அழகுடன் பள்ளிவாசலுக்கு செல்பவர்களாக ஆகிவிடுவோம். பிறகு அல்லாஹ்வின் அருள்களை முன்பை விட அதிகமாக பெற்றுக்கொண்டே செல்பவராகிவிடுவோம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இதனையும் கூறியுள்ளான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அதாவது உண்ணுங்கள், பருகுங்கள், வரம்பு மீறாதீர்கள், ஏனென்றால் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இதற்கு சாப்பிடுவதிலும் பருகுவதிலும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பொருளும் உள்ளது. எல்லா வகையிலும் ஹலால் மற்றும் தையப், அதாவது தூய்மையான உணவை உண்ண வேண்டும், அதிலும் நடுநிலைமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் உணவின் தாக்கம் மனிதனுடைய சிந்தனை மற்றும் உணர்வில் ஏற்படுகிறது. அடுத்து அளவுக்கு அதிகமாக உண்ணுவது மனிதனை சோம்பேறியாகவும் மந்தமானவனாகவும் ஆக்கிவிடும். மனிதன் இரவில் அதிகமாக சாப்பிடுகின்றான், அதன் மூலம் ஆழ்ந்த உறக்கம் வரும். பிறகு சுபுவில் ஃபஜர் தொழுகைக்கு எழும்புவதில்லை. பிறகு அல்லாஹ் இதனை கூறுகின்றான். திருக்குர்ஆனில் மற்றொரு இடத்தில் வருகிறது, மூமின் அல்லாதவருடைய அடையாளம் அவர்கள் உண்ணுவது மற்றும் பருகுவதன் பக்கமே கவனம் செலுத்துவர். எவ்வாறென்றால் விலங்குகளைப் போன்று உண்ணுவதும் பருகுவதும் தான் அவர்களது நோக்கமாக இருக்கும். ஆனால் மூமினுடைய நோக்கம் உயர்வானதாகும். அல்லாஹ்வை வணங்குவதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கும். அல்லாஹ் அனைத்து விதமான ஹலால் மற்றும் தையப், அதாவது தூய்மையானவற்றை மனிதனுடைய நலனுக்காக படைத்துள்ளான். ஆனால் உலகத்தை பெறுவதனை மட்டும் நோக்கமாக கொள்ளக்கூடாது. அதிலிருந்து கண்டிப்பாக நன்மைகளை பெறலாம், ஆனால் அதுவே நோக்கமாக ஆகிவிடக்கூடாது. மாறாக இறை திருப்தியினை பெறுவதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இது உலக நலனை அடைவதற்காக வீண்விரயம் செய்யாத போதுதான் நடைபெறும். தேவையை விட அதிகமாக அவற்றை தலைக்கு மேல் தூக்கி வைக்க கூடாது. அளவுக்கு அதிகமாக அவற்றிற்கு முன்னுரிமை தரக்கூடாது. அவற்றை இபாதத்துகளில் தடையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக ஆக்கிவிடக் கூடாது. இந்த உலக விஷயங்கள் ஆகிய உண்ணுவதும் பருகுவதும் இபாதத்துகள் செய்வதில் தடையாக அமைந்தால், உலக இன்பங்கள் இபாதத்துகளை விட மேலோங்கிவிட்டால், பிறகு இப்படிப்பட்ட எல்லை மீறுவதனை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆக எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், நடுநிலையுடன் ஒவ்வொரு செயலும் இருந்தால் அது அல்லாஹுக்கு பிடித்தமானதாகும். உலகத்தை சம்பாதிப்பதனை இறைவன் தடுக்கவில்லை. மாறாக மூமின்களுக்கு தமது பணியை மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும், அங்கும் நீதியினை நிலைநாட்ட வேண்டும் என கூறுகின்றான். உலகை சம்பாதிப்பது மார்க்கத்தை மறப்பதற்கு காரணமாக அமையும் என்றால், தொழுகையிலிருந்து கவனத்தை திருப்பக்கூடியதாக அமையும் என்றால், பிறகு இந்த விஷயங்கள் மனிதனை இறைவனுடைய அருளிலிருந்து தடுத்து விடுகின்றது. இறைவன் நம்மில் ஒவ்வொருவரையும் இறைவனிடமிருந்து விலக்கக்கூடிய இப்படிப்பட்ட வீண் விரயத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது அல்லாஹ்வின் கருணையாகும். ஜமாத்தின் பெரும்பான்மை இந்த பொறுப்புகளை புரியக்கூடியதாக உள்ளது. நான் பொருள் தியாகத்தினை பற்றி கூறினேன். அதிலும் முந்திக் கொண்டு அதிகளவு தியாகங்கள் செய்யக்கூடியதாக உள்ளது. பொருள் தியாகத்தின் ஆன்மாவை உணரக்கூடியதாக உள்ளது. இவர்கள் தனக்காக மட்டும் செலவழிப்பதில்லை. நான் இதனை பற்றி பலமுறை கூறியுள்ளேன். அதாவது பள்ளிவாசலை நிரப்புவதன் பக்கம் இதே உணர்வுடன் தொடர்ந்து செயல்படுவது அவசியமாகும். நான் கூறியது போன்று நீங்கள் கட்டிய இந்த பள்ளிவாசல் மிகவும் அழகாக உள்ளது. வெளியில் மினாரா உள்ளது, கலசமும் உள்ளது.
அறை மிகவும் அழகாக தோற்றமளிக்கின்றது. பள்ளிவாசலுடைய கவர்டு ஏரியாவும் அல்லாஹ்வின் அருளினால் மிக பெரிதாகும். ஹாலை பற்றி நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இங்கு ஒரு பழைய ஹாலும் உள்ளது. அதனை இவர்கள் மறுசீரமைத்து மிகவும் அழகாக ஆக்கிவிட்டார்கள். இந்த ஹாலையும் இணைத்து இந்த இரண்டு இடங்களிலும் ஏறக்குறைய 1000 பேர் வரை தொழலாம் என கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் தற்பொழுது 500-600 பேர் தான் இருப்பீர்கள். இந்த வகையில் இன்னும் அதிக வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு இந்த பள்ளிவாசல் பெரிதாக தோன்றலாம் என்று சிட்னி மற்றும் வேறு சில இடங்களில் இருந்தும் சிலர் வந்திருக்கலாம். இதனால் பள்ளிவாசல் நிரம்பி காணப்படுகிறது. இங்குள்ள உள்ளூர்வாசிகள் மட்டும் இருந்தால் ஒருவேளை பள்ளிவாசல் கொஞ்சம் காலியாக தென்படலாம். எவ்வாறாயினும் இந்த எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் என்பது எனது துவாவாகும். மேலும் உள்ளூர் வாசிகள் மூலமே இந்த பள்ளிவாசல் நிரம்ப வேண்டும், மேலும் பெரிதாக வேண்டும். நமக்கு உண்மையான மகிழ்ச்சி எப்போது ஏற்படும் என்றால், பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய மக்களை கொண்டு அல்லாமல் உள்ளூர் வாசிகள் மூலம் பள்ளிவாசல் நிரம்ப வேண்டும், இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த விருப்பமும் இந்த பணியும் தப்லீக் செய்யாமல் நிறைவேறாது. ஆக தப்லீக் செய்வதற்கான முயற்சியினை செய்யுங்கள். துவாவில் அதிகமாக ஈடுபடுங்கள். முயற்சியும் அதிகரிக்க வேண்டும், துவாவின் கவனமும் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தாலா இந்த பள்ளிவாசலை விரைவில் மக்களின் அதிகமான வருகையின் மூலம் சிறியதாக ஆக்குவானாக. மேலும் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு கொண்டே செல்ல வேண்டும். இந்த பள்ளிவாசல் இந்த பகுதியில் உங்களுடைய முயற்சியின் உச்சம் கிடையாது, மாறாக இது முதல் அடியை எடுத்து வைப்பதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பள்ளிவாசல்கள் மூலம் இஸ்லாத்தை பற்றிய அறிமுகம் ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார்கள். மக்களுக்கு இஸ்லாத்தின்பால் கவனம் ஏற்படுகிறது. அல்லாஹ் உள்ளூர் வாசிகளுக்கு மிக விரைவில் இதன் பக்கம் கவனம் ஏற்பட செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் கவனம் ஏற்படும் என நம்புகிறோம். உலகில் எங்கெல்லாம் நமது பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளனவோ அங்கு இஸ்லாத்தை பற்றிய அறிமுகம் பல மடங்கு அதிகமாகி உள்ளது. ஆக இந்த வகையிலும் நான் ஏற்கனவே கூறியது போன்று உங்களது பொறுப்புகளை உணருங்கள். இந்த அறிமுகம் மூலம் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களது பார்வை உங்கள் மீது மிகவும் அதிகமாகப்படும். பாகிஸ்தானிலிருந்து வந்துள்ள நீங்கள் அங்கு சுதந்திரமாக பள்ளிவாசல்களில் இபாதத்துகளை செய்ய முடியாமல் இருந்தீர்கள். அங்கு சுதந்திரமாக தன்னை முஸ்லிம் என்று கூற முடியாததினால் இங்கு நீங்கள் வந்துள்ளீர்கள். அங்கு அகமதி தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்த முடியாது. ஆக இந்த நோக்கத்தினை அடைவதற்கு முயற்சி செய்து அல்லாஹ்வின் அன்பின் பார்வையை பெறக்கூடியவர்களாக ஆகியுள்ளீர்களோ அந்த வகையில் மக்கள் வரை இஸ்லாத்தின் அழகிய போதனையை எட்ட வையுங்கள். உங்களில் பெரும்பான்மையினருக்கு ஏதோ ஒரு சிறப்பின் காரணத்தினால் இங்கு வர வேண்டிய சூழல் ஏற்படவில்லை. மாறாக நான் கூறியது போன்று பாகிஸ்தானில் அகமதியத்திற்கு எதிர்ப்பு இருப்பதன் காரணத்தினால் வந்துள்ளீர்கள். ஆக உங்களது சந்ததிகளுக்கும் இதனை உணர வையுங்கள். அல்லாஹுவின் இந்த கருணைக்கு நன்றி செலுத்துவது நாம் பள்ளிவாசலை நிரப்புவதன் பக்கம் கவனம் செலுத்தும் போதுதான், அதற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆகும்போதுதான், தப்லீகின் பக்கம் கவனம் செலுத்தும் போதுதான் நிறைவேற முடியும். அகமதிகள் மீது இன்றும் பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு வழக்கு ஒவ்வொரு நாளும் தொடுக்கப்படுகிறது. மிகவும் வேடிக்கை நிறைந்த வழக்கும் தொடுக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் நான் கடிதங்களை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் ஒன்றில் 2 நபர்கள் சார்பாக ஒரு கிராமத்தில் ஒரு FIR போடப்பட்டுள்ளது. அதில் அவர்கள் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம்,
ஒரு மினாரா இருந்தது, ஒரு கலசமும் தென்பட்டது. அதன் அருகே சென்ற போது இது காதியானிகளின் பள்ளிவாசல் என எங்களுக்கு தெரிய வந்தது. இதனால் எங்களது உணர்வுகள் காயமடைந்து விட்டன. இவர் தன்னை ஒரு பயணி போன்று ஆரம்பித்து கூறியுள்ளார். பிறகு இந்த பள்ளிவாசலை கட்டியவர் யார் என 4 நாட்கள் தேடினேன். இறுதியாக இங்கு 8 நபர்கள் உள்ளனர். அவர்கள்தான் இங்கு தொழுது வருகிறார்கள். அவரிடம் நீங்கள் இந்த மினாராவை உடைத்து விடுங்கள், கலசத்தை உடைத்து விடுங்கள் என கூறினேன். ஆனால் அவர்கள் அதனை கேட்கவில்லை. என்னுடைய உணர்வுகள் காயமடைந்து விட்டன. ஆகையால் FIR போட வேண்டும் என கூறியுள்ளார். இதுதான் பாகிஸ்தானின் நிலையாகும். தற்பொழுது சின்ன சின்ன கிராமங்களிலும் இந்த நிலைமை ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் அகமதிகள் அங்கு வசிக்கிறார்கள். உங்களில் சிலரும் இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்துதான் இங்கு வந்திருக்கின்றீர்கள். அந்த சூழலை மறந்து விடாதீர்கள், நினைவில் கொள்ளுங்கள். தனது பள்ளிவாசலுக்கான உரிமையை செலுத்துங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.